Hi friends, welcome to Meena's Menu. இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்றதுக்கு ஒரு பேசன்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணா எடுத்துக்கோங்க. இப்போ இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காய்ச்சின தண்ணியை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன்ல பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரையிட்டும். கொஞ்ச நேரம் கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிடலாம். கூட ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வெல்லம் கெட்டியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த தண்ணி எல்லாமே சுண்டி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்காக இருக்குது. அடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே தட்டிக்கலாம். இப்போ நடுவில் கொஞ்சமாக பூர்ணம் வச்சிடலாம். பக்கத்துல இருந்து எடுத்து நம்ம அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப மாவாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து குக்கரில் தண்ணி சூடானதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வச்சிடலாம். நல்லா கேப் விட்டு வச்சிருங்க. நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்க, கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.